ஹாய் ஆல், வெல்கம் டு காவ்யா மனு vlogs. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆதார் கார்டு வந்து நாங்கள் மனுக்கு எப்படி எடுத்தோம், ஏன்னா 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் என்னென்ன பேக் பண்ணிட்டு போனேன் மனுக்காக ட்ராவல் அப்போ அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ப்ரெஸ் பம்ப் ஒன்று வச்சுருக்கேன், நான் யூஸ் பண்ணுறேன், அதோட ரிவ்யூஸ் பார்க்க போகிறீங்க. அடுத்து இன்றைக்கோட சாலிட் ஃபுட் என்னென்னா மனுக்கு வந்து பப்பாளி. ஸோ அவன் எப்படி சாப்பிட்டான் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் கபோர்டில் சாரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா வந்து சாரீஸ் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நான் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ண கொடுக்கல, ஏன்னா ஒரு டைம் ஒரு சைஸில் இருக்கிறதுனால சரி ஸ்டிச் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லி யூஸே பண்ணுறதில்ல. அப்படியே கபோர்டில் அடுக்கியே இருக்குது. டெலிவரி ஆன டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து இந்த வியரபிள் ப்ரெஸ் பம்ப் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து Philips Avent ஃபீடிங் பாட்டில் 0+ months அது வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். லவ்லாப்போட ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணேன், ஆனால் வந்து அது ஃப்ளோ வந்து அதிகமாக இருந்தது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை. இந்த Philips Avent வந்து ஏன்னா நிப்பிள் கன்ஃபியூஷன் வராது அப்படின்றதுக்காக நான் இந்த Philips Avent சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வியரபிள் ப்ரெஸ் பம்ப் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் வந்து மேனுவல் பம்ப் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்தாங்க. அது வந்து நான் வந்து பம்ப் பண்ண முடியல, நர்சஸ் தான் வந்து எனக்கு பம்ப் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பிஸியாக இருந்தப்போ நம்மளே பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பயங்கர கைவலியாக இருந்தது. அம்மா இருந்தாங்க கூட, பட் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப கைவலியாக இருந்ததுனால இந்த வியரபிள் ப்ரெஸ் பம்ப் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு எந்த கைவலியுமே இருக்காது. நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் மாதிரி எப்பயுமே பிடிச்சிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை. என்னோடய பர்சனல் ஃபேவரட் இந்த பம்ப்பு. லிங்க்ஸ் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை, பட் ஆனால் வர்த்தாக இருக்கும். பேபி கேரியர் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எது எடுத்து வைக்கிறனோ இல்லையோ இது கண்டிப்பாக நான் இதை எடுத்து வச்சுருவேன். இது வந்து நம்ம பாப்பா வந்து முன்னாடி மாட்டுற மாதிரியும் இருக்குது. அது வேண்டான்னு சொன்னோம்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் வந்து இடுப்பில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதில் அங்கே சீட் மாதிரி இருக்கும், அவங்க வந்து அதில் பேலன்ஸாக உட்காந்துக்குவாங்க. பேம்பர்ஸ் அந்த 2-3 எடுத்து வச்சுருவேன். நான் வந்து பேம்பர்ஸ் ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் இந்த ஆலோ ஃப்ளேவர்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடாக இருக்கிறதுனால நான் வந்து ஹகீஸும் ட்ரை பண்ணேன், அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். மேமி பாக்கோ பேண்ட்ஸும் ட்ரை பண்ணேன், அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். பட் ஆனால் அது எல்லாமே என் குழந்தைக்கு வந்து ஒர்க் ஆகலை. நிறைய பேர் ரிவ்யூஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் மனுக்கு வந்து செட் ஆகலை, ரேஷஸ் அதிகமாக வந்தது. அதனால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பேம்பர்ஸ் ப்ரீமியமே வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்கள் குழந்தைங்களுக்கு எது வந்து செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்லி ட்ரையல் அண்ட் எரர் தான் பண்ண முடியும். சின்ன பேக்கை வாங்கிக்கோங்க, 60லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதுக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேக் வாங்கி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி டைப்பர் ரேஷ் வருதா இல்லை எதாவது அலர்ஜி வருதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய பேக் வாங்கிக்கோங்க. மந்த்லி பேக், மந்த்லி சேவர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். என் குழந்தைக்கு வந்து இது வந்து செட் ஆச்சு. உங்கள் குழந்தைக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். இந்த பிராண்ட் யூஸ் பண்ணதுனால ஃபுல்லாக வந்து டைப்பர் ரேஷ் வரலன்னு கிடையாது, அப்பப்போ வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா ஃபுல் டைம் பேம்பர்ஸே இருக்கிறதுனால கண்டிப்பாக வரும். அதுக்கு வந்து டைப்பர் ரேஷ் க்ரீம் வந்து உங்களோட பீடியாட்ரிஷன்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், நம்மளா ஒன்று யூஸ் பண்ண வேண்டாம். டைப்பர் ரேஷை வந்து அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டைப்பர் ஃப்ரீ டைம் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தை வந்து எப்போ விளையாடுறாங்க, எப்போ வந்து சாப்பிடுவாங்க, எப்போ தூங்குவாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த டைமாக பார்த்து அவங்க எப்போ வந்து ப்ளே டைமாக இருக்காங்களோ அந்த டைம் வந்து மோஸ்ட்டாக வந்து துணி கட்டி விடுங்க. இந்த கிளாத் லங்கோட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன். நம்மளே வந்து அம்மாச்சியோட பழைய சேலை இருக்கும், அம்மாவோட பழைய சேலை இருக்கும், அந்த சேலையை வந்து நூல் சேலை வந்து கிழித்து நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேன்சியான கிளாத் டைப்பரு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. அடுத்து இந்த டைப்பர் பேக்குன்னு சொல்லி விற்கிறாங்க இல்லையா ஆன்லைனில், அதுவுமே எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அது எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு, எப்படியுமே அவங்களோட பேம்பர்ஸு சுடு தண்ணி துடைக்க வந்து கிளாத்து இல்லை காட்டன் நான் யூஸ் பண்ணுறேன், அதை எடுத்துப்பேன். எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸு, அதுக்கு எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி இந்த மாதிரி பேக் வாங்கிட்டேன். இது வாஷபிள் தான், மெட்டீரியல் நல்லா இருக்குது. டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன், 250 to 300 அந்த ரேஞ்ச் கூட தான் வந்துச்சு. நம்ம அந்த டைப்பர் பேக் வந்து வாஷ் பண்ண ஒரு மாதிரி ஆயிரும். பட் ஆனால் இது வந்து எவ்வளோ துவைச்சாலுமே நல்லா இருக்கு. நான் ஒரு டைம் எடுத்துகிட்டு போனால் சும்மா தண்ணியில் அலசி போட்டுருவேன் வெயிலில். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும். 1500 600 ரேஞ்ச், சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்தா 2000 ரேஞ்ச் கூட இருக்குது. ஆனால் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இது எனக்கு பேக் ஸ்பேஸும் அதிகமாக இருக்குது, கம்மி விலையிலும் கிடச்சதுனால நான் இதுவே யூஸ் பண்ணுறேன். அதுக்குன்னு அந்த பேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் தப்பு சொல்ல முடியாது, ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். எனக்கு அது விருப்பம் இல்லை, அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல. நான் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறது. 12 மணி போல் தான் வந்து ஆதார் எடுக்க வர சொல்லியிருந்தாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ப்ரைவேட் நெட் சென்டர் தான் நாங்கள் போயிருந்தோம்.
போகிறதுக்குள்ளேயே பயங்கர டிராஃபிக். பொள்ளாச்சி இன்றைக்கி மண்டே பயங்கர டிராஃபிக்கு, எல்லா சைடுமே டிராஃபிக் இன்ச்சாக இருந்துச்சு. வீட்டிலேருந்து ப்ரௌசிங் சென்டர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் டிராஃபிக்கில் எங்களுக்கு 1/2 hour மேலேயே ஆயிடுச்சு. அங்கே போனால் ப்ரௌசிங் சென்டர் பயங்கர கூட்டம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். 100 நாள் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க வந்து பேங்க்லேருந்து காசு எடுக்கணும்னு சொல்லி இங்கே நெட் சென்டர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் ஃபுல் கூட்டமாக இருந்தது. பக்கத்தில் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருந்தது, ஸோ அங்கே நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். மனு எப்படின்னா, ஃபோன் முன்னாடி வந்தால் சிரிக்கவே மாட்டான். ஃபோன் இல்லைன்னா ஜாலியாக நல்லா சிரிச்சிட்ருப்பான். நம்ம ஃபோனை காட்டிட்டோம், நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா சிரிப்பே அவன் மூஞ்சில் வராது. மனுக்கு வாங்கின பர்த் சர்டிஃபிகேட்டில் எனக்கு ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இருந்தது. அதனால் அது கொடுக்கறதுக்காக பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு அக்கா இருப்பாங்க. 3 ப்ரூஃப் கொடுக்க சொன்னாங்க, ஜெராக்ஸு. அதில் வந்து நம்ம ஸ்பெல்லிங் அந்த 3 ப்ரூஃப்லையுமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு 10 டேஸில் வந்து ரெடியாகி வந்துடும், நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து மனுவோட சாலிட் ஃபுட் வந்து பப்பாளி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து அதுலேருந்து சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி அந்த அவுட்டர் ஸ்கின்னும் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அவனுக்கு ஒரு 4-5 பீஸ் போதும். அதுவே வந்து ஒரு சின்ன கப்பில் தான் கொடுப்பேன். அது ஃபுல் பவுலே வந்துடும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஃபுல் கப் வந்துடும். அதுவே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து மனுவோட 4th ஃபுட்டு. ஃபஸ்ட்டு வந்து அரிசி கஞ்சி நல்லா சாப்பிட்டாங்க. 3 நாள் கழித்து ஆப்பிள் பியூரி வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அது வந்து வாந்தி வர மாதிரி பண்ணாங்க, அதனால் அதை கொடுக்கல. அன்றைக்கே ஆல்டர்னேட்டிவாக கேரட் கொடுத்தேன், அது நல்லா சாப்பிட்டாங்க. கேரட் முடிஞ்சு அடுத்த ஃபுட் வந்து பப்பாளி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எப்படி வந்து கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ், அதாவது 5 ஃபுட்டு. ஃபஸ்ட்டு 5 ஃபுட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுத்துட்டு கூட வந்து தண்ணி வந்து அப்போ மட்டும்தான் தருவேன், சாப்பிடும் போது மட்டும்தான் தருவேன். நடுவில் அந்த டேயில் எப்பயுமே தரமாட்டேன். பிரெஸ்ட் மில்க் மட்டும்தான். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறது. உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணுமோ உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இப்படி பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு கேட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்மளே ஒன்று பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ண வந்து பப்பாளி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சேனா தான் அடுத்த அவனை வந்து சாப்பிட வச்சு அப்புறம் வந்து மூஞ்சி கை கால் ஃபுல்லாக ஆக்கிடுவார். அவனை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு தெம்பு இருக்கும். அதனால் அவன் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ருந்தேன். லன்ச் பிளேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம், தயிர், கோவக்காய் பொரியல், புடலங்காய் பொரியல் நான் சாப்பிட்ருந்தேன். பிரெஸ்ட் மில்க் என்ஹான்ஸ் ஆகணும் அப்படின்னா தண்ணி நல்லா குடிங்க. ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் கண்டிப்பாக குடிச்சிருங்க. நான் வந்து ட்ரை தான் பண்ணுறேன், என்னாலே குடிக்க முடியல. குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உடம்பு நம்மளே பார்த்துக்கவே மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து 3 to 4 லிட்டர்ஸ் கண்டிப்பாக குடிச்சிருங்க. அப்புறம் இந்த மல்டி விட்டமின், கால்சியம், அயன் சப்ளிமெண்ட்ஸ் 6 months வரைக்கும் எடுக்க சொல்லியிருப்பாங்க. மறந்துடுவோம், அப்பப்போ நானும் மறந்துடுவேன். அதையும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. மீல் பிளேட் வந்து பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை, அதையும் சாப்பிட்டு ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நம்ம வந்து குழந்தைய பார்த்துக்க முடியும். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ஊட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கட்டி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு டைம் கையிலையும் மஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் எப்பயுமே மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஆர்வமாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் கையில் கொட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆப்பிள் பியூரி எனக்கே பிடிக்கல, கண்டிப்பாக சாப்பிட மாட்டான்னு யோசித்தேன். அவனும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடலை. ஹை சேரில் வந்து மனு ரெடியாக உட்காந்துருந்தான். இந்த பவுல் ஃபுல்லாக சமத்தாக சாப்பிட்டுட்டான். பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் 2 டேஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்பிள் மாதிரி பண்ணலை, இது நல்லா சாப்பிட்டான். நடுவில் வந்து ஸ்பூனில் தண்ணி கொடுத்தோம், ஃபுல்லாக சிந்திடுது அப்படிங்கிறதுனால டேரெக்டாக வந்து டம்ளர்லேயே வந்து மெதுவாக பொறுமையாக கொடுக்க ஆரம்பித்தோம். நீங்கள் பொறுமையாக கொடுங்க, இல்லைனா வந்து புற ஏறிடும். செந்திலுமே உட்காந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இருந்தார். சமத்தாக சாப்பிட்டுட்டான். சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஷர்ட் ஃபுல்லாக ஆக்கிடுவான், ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்கிடுவான். அடுத்து வந்து இந்த டேபிள் ஃபுல்லாகவே வந்து பப்பாளி வந்து சிந்தியாச்சு. ஒரு டைமும் வந்து சாலிட் கொடுக்கும்போது எல்லாமே கழுவி எடுத்து வச்சதுக்குள்ளே கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் பர்ப்பிங் டைம், அதை முடிச்சுட்டு வந்து தூங்க போயிடுவார் மனு. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு காவ்யா மனு vlogs. எந்த டவுட்னாலுமே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.